எல்லாரும் போடுறாங்க, நானும் இந்த படத்துக்கு போட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்டையர் டீம். அது பெரிய கதை. அது நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. கேவி ஆனந்த் சார் வந்து, அதாவது எல்லா டைரக்டர்ஸும் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. இவர் இன்னும் மெட்டிகுலஸாக, இன்னும் இன்டெப்த் போய் ஒரு ஆர்டிகுலேட்டாக இருப்பார். ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டாக அவரோட பேக்ட்ராப் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் சேகரித்து அது எப்படி கரெக்டாக லூசன்ஸே இல்லாமல், லாஜிக் மிஸ் ஆகாமல் ஒரு படத்தில் வைக்கலாம் அப்படின்னு நினைப்பார். ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சென்ஸை வந்து அங்கங்கே ஒரு நெயில் பண்ணிகிட்டே வருவார். எங்கேயும் மிஸ் ஆக விட மாட்டார். அதையே ஒரு ஹீரோ ஃபிலிமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு கேரக்டர் எவ்வளோ ஒரு ஒரு ஹீரோவாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை ட்ரீட் பண்ணியிருப்பார். எவ்ரி கேரக்டர்ஸ் வெரி சென்சிபிள். சின்ன சின்ன கேரக்டர் வந்துட்டு போனாலும் ஒரு ஒரு கொஞ்சம் மூளை இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பார் எல்லாத்தையும். எக்ஸைட்மெண்ட் வந்து எந்த வகையிலையும் வந்து எங்களை டயர்டாக்கவே இல்லை. முதல்ல கதை கேட்கும்போது என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, 2 பேரும் இப்படி பண்ண போகிறாங்க, ஒட்டி பிறந்தவங்க, ஒருத்தனுக்கு வந்து யோகா பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து கராத்தே பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து ஜிம் போக பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து ஆர்ட் கேலரி போக பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு வந்து பப்புக்கு போக பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தன் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவான், இன்னொருத்தன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவான். ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துப்பாங்க. ஒரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 கிளாசெட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவங்க அதுக்காக மெனக்கெட்ட விஷயங்கள், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, ஒரு எமோஷ்னலான ஒரு டேர்ன் இருக்கும் படத்தில். அப்பா சன் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் மாதிரி ஒன்று இருக்கும், பட் ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நிறையா ஆங்கிள் இருக்கிறதுனால இட் கெப்ட் அந்த ஒரு பேசினஸ் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் நரேஷன்லேயே. அதே விஷயம் வந்து படத்தில் தந்திருக்காரு. எப்பவுமே ஒரு புது முயற்சி தான் வந்து இன்னும் சேலஞ்சிங்காகவே அமையும். ஏன்னா அதை உண்மையாக காமிக்கிறதுக்கு வந்து நிறையா சிரமங்கள் எடுக்கணும். நம்ம பழக்கப்பட்ட களம், நம்ம பழக்கப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர், பேக்ட்ராப்னா வந்து ஈஸியாக சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே ஒன்றும் எரெக்ட் பண்ணணும். இப்போ ரஷ்யா பற்றி சொல்லணும்னா ரஷ்யா பற்றி காமிக்கணும், ரஷ்யா மக்களை பற்றி சொல்லணும், அங்கே இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லணும், அங்கே பிஹேவ் பண்ணுற விஷயங்கள் சொல்லணும், அவங்கள நடிக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை வந்து வாங்கும். அது வாங்கியிருக்கு. அதுக்கு எங்கேயும் டயர்டாகவே இல்லை. எந்த டீமும் வந்து மொத்த டீமும் டயர்டாகவே இல்லை. ஒரு கன்ஜாயின்ட் ட்வின்னா வந்து அதுக்கு ஸ்பெஷல் மேக்கப் போடணும், அதை நம்ப வைக்கணும். பானு மேக்கப் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சிஜி ஸ்ரீனி சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தினமும் கூடயே இருந்து சாக் பீஸ் எடுத்து மார்க் பண்ணுறதுலேருந்து ஒரு வேலையும் அவரே பண்ணார். ஆண்டனி எடிட்டிங் வந்து யூஸ்வலாக அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணிட்டு கொடுப்பாங்க, அப்புறமா மெயின் எடிட்டர் வந்து எடிட் பண்ணுவாங்க. பட் ஆண்டனி வந்து ஒரு 4 படத்துக்கான ஃபுட்டேஜ் இதில் இருக்குது. பட் ஒரு ஃப்ரேமும் ஆண்டனி பார்த்து தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஐ திங்க் கிவன் தியர் பெஸ்ட். நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு.